இந்த வீட்டு மூத்த மருமகன்னு முடிவு பண்ண மித்ரா கிட்ட நான் சொல்லியும் என் பேச்ச கேட்காம இப்படி நடந்துக்கிறேன்னா நான் எடுத்த முடிவுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம்? நீ மித்ரா மேல காட்டுற வெறுப்பையும் கோவத்தையும் என் மேல காட்டுறதாதான் அர்த்தம். இல்லம்மா, இந்த மித்ரா நம்ம குடும்பத்துக்கு பொருத்தமானவல்ல. இவ இதை திட்டத்தோட நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வாயில இருந்து உண்மையை வர வைக்கிறேன். ஆண்டி, நீங்க சொன்னதுதான் கரெக்ட். உங்க முடிவுக்கு கட்டுப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லாத ஆதி என்ன பத்தி ஏதேதோ சொல்றாரு. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இது நான் மித்ரா ரூம்ல இருந்து எடுத்த அவளோட ஜாதகம். இது பார்வதியோட ஜாதகம். பார்வதியோட ஜாதகத்தை தான் மித்ரா தன்னோட ஜாதகம்னு உங்ககிட்ட கொடுத்துருக்கான். என்னோட ஃப்ரெண்ட் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்கான். அவன் மூலியமா தான் இந்த தகவல் நான் கண்டுபிடிச்சேன். என்ன திட்டத்தோட என் வீட்டுக்குள்ள வந்த? ஐயோ, இவ மாட்டிக்கிட்டா நானும் மாட்டிக்குவனே. இப்ப என்ன பண்றது? இதெல்லாம் தேவையா? இவ கூட எல்லாம் கூட்டு வச்சு ஆண்டி, உங்க மருமகள் ஆகணும், ஆதிய கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையில தான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன். மத்தபடி என்கிட்ட எந்த திட்டமும் இல்ல. ப்ளீஸ் ஆண்டி, என்ன நம்புங்க. ஏய், என்ன முதல்ல எந்த தப்பும் பண்ணலன்னு சொன்ன? இப்போ கையும் களவுமா மாட்டிக்கிட்டப்போ இந்த தப்ப மட்டும் பண்ணேன்னு சொல்றியா? இதுக்கப்புறம் நான் உன்னை நம்புறதுக்கு தயாரா இல்ல. சொல்லு சொல்லு,
எதுக்காக ஏசில லிக்விட ஃபிக்ஸ் பண்ணி என் புருஷனை கொல்ல பார்த்த? ஐயோ, இவளுக்கு இது தேவையா? இல்ல, அது நான் இல்ல. ஏய், நல்ல காரியம் செஞ்சீங்கம்மா. ஐயாவை கொலை பண்ண பார்த்த இவளுக்கு இதுதான் சரியான தண்டனை. ஆனா இந்த பாவியை நீங்க தண்டிச்சதுக்காக சட்டம் உங்களை தண்டிச்சிடக்கூடாதுமா. இந்த குற்றத்தை நான் செஞ்சதா ஒத்துக்கிட்டு சட்டம் கொடுக்கிற தண்டனைய நானே ஏத்துக்கிறேம்மா. நீங்க அந்த துப்பாக்கியை கையில கொடுங்கம்மா. அந்த துப்பாக்கியை நீங்க கையில கொடுங்கம்மா. உங்க கௌரவத்துக்கு எந்த களங்கமும் வந்துடக்கூடாதுமா. துப்பாக்கியை என் கையில கொடுங்கம்மா. இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிய யாராலையும் ஏமாத்த முடியாதுன்னு சொன்னேன். ஆனா இவ ஏமாத்திட்டா. என்ன ஏமாத்தினதுக்கு நான் தண்டனையை கொடுத்துட்டேன். ஏமாந்த எனக்கு தண்டனை கொடுக்க வேண்டாமா? வேண்டாம் மாமா. அக்கா, ஆண்டி, அக்கா, அம்மா. அகிலா, வேண்டாம் அகிலா, என் பேச்ச கேளு அகிலா. ப்ளீஸ் அகிலா, ப்ளீஸ் அகிலா, விட்டுடு அகிலா. அக்கா, அக்கா வேணாக்கா, அக்கா வேணாக்கா, சொன்னா கேளுங்க அக்கா. அம்மா வேண்டாம்மா. அம்மா பெரிய ஆண்டி சொன்னா கேளுங்க ஆண்டி. கண்ணை கீழே போடுங்க. அம்மா வேண்டாமா, வேண்டாமா. அத்தை, அத்தை வேண்டாம் அத்தை, அத்தை. விட்டுடு அகிலா. கைய விடுங்க. ப்ளீஸ். மா, சொன்னா கேளுங்கம்மா. அம்மா, அம்மா துப்பாக்கி கீழே போடுங்க. வேண்டாம் அகிலா, ப்ளீஸ். என் பேச்ச கேளு. வேண்டாம். அகிலா.
மா அக்கா வேண்டாம் வேண்டாம் ஆண்டி சொன்னா கேளுங்க. மா அம்மா போய் பொண்டாட்டி பெரியய்யா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல பெரியய்யா. நீங்க மித்ராவை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, ஜாதகம் மாத்தின விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மித்ராவை பத்தின எனக்கு தெரிஞ்ச உண்மைய இப்போ உங்ககிட்ட சொன்னா கண்டிப்பா நான் நினைச்சு பார்த்த மாதிரி தான் நடக்கும். அதனால இப்போதைக்கு நான் இந்த உண்மையை சொல்ல மாட்டேன் பெரியய்யா. என்ன மன்னிச்சிருங்க. மித்ரா பத்தின உண்மைய அம்மா கிட்ட சொன்னா மித்ரா தன்னை ஏமாத்திட்டா, நம்ம ஏமாந்துட்டோம்னு அம்மா சொன்ன மாதிரி தப்பான முடிவுக்கு போயிடுவாங்க. ஜாதகத்தை பத்தியோ இல்ல மித்ரா பத்தியோ இப்போதைக்கு அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு பாக்குறேன். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் பெரியய்யா. மித்ராவை பத்தின உண்மை அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். கல்யாணத்துக்குள்ள மித்ரா யாரு, அவ என்ன பிளானோட அம்மா கிட்ட நடிச்சிட்டு இருக்கான்னு உண்மையை கண்டுபிடிக்கணும். அந்த மித்ராவை நானும் சும்மா விட போறதில்ல பெரியய்யா. மித்ரா மட்டும் இல்ல, அவளுக்கு மேல யார் இருக்கா, மித்ரா யார்கிட்ட போன்ல பேசுறான்னு கண்டுபிடிச்சிட்டா மித்ராவோட பிளான் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கிறேன். அந்த மித்ராவோட பிளான் என்னன்னு கண்டுபிடிச்சு அம்மா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி மித்ராவை முதல்ல வீட்ல இருந்து அனுப்பணும். சோ இப்ப நடக்கிறதெல்லாம் நினைச்சு நீ மனசை போட்டு குழப்பிக்காத. என்ன நடந்தாலும் நீதான் என்னோட பொண்டாட்டி. உனக்கு எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நீ தைரியமா இரு. மணி கூட அடிக்குது. கண்டிப்பா அம்மா சொன்ன நாள்ல நம்ம கல்யாணம் நடக்கும். வா சாமி கும்பிடலாம். ம். ஆண்டி, ஹலோ நந்தினி, உங்க போனை தான் ஆண்டி நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த நல்ல விஷயத்த நீங்க சீக்கிரமா சொல்லுங்க. ஒரு நல்ல விஷயம் இருக்கு, ஒரு கெட்ட விஷயம் இருக்கு. எதை முதல்ல சொல்லட்டும்? என்ன ஆண்டி சொல்றீங்க? எனக்கு மித்ரா போட்டியில ஜெயிச்சிட்டாங்கிற நல்ல விஷயத்த மட்டும் சொல்லுங்க. இல்ல, மித்ரா போட்டியில ஜெயிக்கல, அந்த சமையல்காரி தான் ஜெயிச்சா. என்ன ஆண்டி சொல்றீங்க? மித்ரா போட்டியில ஜெயிக்கலையா? ஆமா நந்தினி, நாம எவ்வளவு பிளான் பண்ணி அந்த சமையல்காரி சலங்கையில தேள விட்டு பார்த்தோம். இந்த கோலமாவுல கிளாஸ் பீஸ் எல்லாம் கலந்து வச்சோம். எல்லாத்தையும் மீறி ஜெயிச்சு வந்துட்டாளே. எப்படியாவது மித்ராவ அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு மூத்த மருமகளாக்கணும்னு நான் போட்ட திட்டம் எல்லாம் வீணா போச்சு. ஆமா, அந்த சமையல்காரிய மருமகளா ஏத்துக்க அந்த அகிலாண்டேஸ்வரி ஒத்துக்கிட்டாளா? நந்தினி, நீ அகிலாண்டேஸ்வரிய பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதான். அகிலாண்டேஸ்வரி அவ கௌரவத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டா. அப்போ ஆதி கல்யாணம்? அந்த கல்யாணம் நீ நினைச்ச மாதிரி, அகிலாண்டேஸ்வரி வார்த்தை கொடுத்த மாதிரி ஆதியோட கல்யாணம் மித்ராவோட நடக்கும். என்ன சொல்றீங்க? இது நான் சொல்லல, அகிலாண்டேஸ்வரி அவ வாயால சொன்னது. உண்மைதான் சொல்றீங்களா?
என்னால நம்ப முடியல ஆண்டி. போட்டியில தோத்து போய் கூட அகிலாண்டேஸ்வரி எப்படி இப்படி ஒரு முடிவெடுத்தாங்க? போட்டியில ஜெயிக்கிறவங்க தான் அகிலாண்டேஸ்வரிக்கு மருமகளா வரணும்னு அகிலாண்டேஸ்வரியா சொன்னாங்க. அது நீ பிளான் பண்ணதானே? போட்டிக்கு முன்னாடியே அகிலாண்டேஸ்வரி மித்ரா தான் தன்னோட மருமகன் சொல்லிட்டால. அதனால அவ வார்த்தையில அவ உறுதியா நின்னுட்டா. ஆனா ஆதி இதுக்கு சம்மதிச்சிட்டாரா? ஆதியோட சம்மதெல்லாம் இப்ப யாருக்கு வேணும்? தன்னோட கௌரவம் தான் முக்கியம், தான் கொடுத்த வார்த்தை தான் முக்கியம்னு சொல்லி அகிலாண்டேஸ்வரி அவனை ஆஃப் பண்ணிட்டான். அம்மா பாசத்துல ஆதியால மேற்கொண்டு எதுவும் பேச முடியல. அதனால கண்டிப்பா ஆதிமித்ரா கல்யாணம் அகிலாண்டேஸ்வரி சொன்ன மாதிரி நல்லபடியா நடக்கும். ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நந்தினி. ஆ, என்ன விஷயம் ஆண்டி? ஆதிமித்ரா கல்யாணம் நடக்க போற அதே நாள்ல அதே முகூர்த்தத்துல அந்த சமையல்காரிக்கும் கல்யாணமா. ஓ, மாப்பிள்ளை யாரு? அது தெரியல. ஆனா அகிலாண்டேஸ்வரி உறுதியா சொல்லிட்டா அதே முகூர்த்தத்துல நான் பாக்குற மாப்பிள்ளைக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் அப்படின்னு. அவ சொன்னா கண்டிப்பா செஞ்சு முடிப்பா நந்தினி. அந்த அகிலாண்டேஸ்வரி கரெக்டா தான் முடிவெடுத்திருக்காங்க. பார்வதிக்கு கல்யாணத்தை முடிக்கிறது தான் சேஃப். ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரினா சும்மாவா? எப்படியோ மித்ரா போட்டியில தோத்தாலும் கல்யாணத்துல ஜெயிச்சுட்டா. இதையே தான் நானும் மித்ரா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அகிலாண்டேஸ்வரி எடுத்திருக்கிற இந்த முடிவை மாறாம பாத்துக்கோங்க ஆண்டி. கண்டிப்பா. நீ கவலைப்படாத நந்தினி. நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்து இது வரைக்கும் அகிலாண்டேஸ்வரியோட எந்த முடிவுக்கும் துணையா இருந்ததும் இல்ல, சப்போர்ட் பண்ணதும் இல்ல. ஆனா இப்ப முதல் தடவையா அகிலா கொடுத்த வார்த்தைக்காகவும் அவ எடுத்த முடிவுக்காகவும் நான் பக்கத்துணையா இருப்பேன். அகிலாண்டேஸ்வரி நினைச்சது எதுவுமே நல்ல விதமா நடக்க கூடாதுன்னு தான் நான் எப்பவுமே வேண்டிப்பேன். அதை கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ எல்லாமே செய்வேன். ஆனா இந்த மித்ரா ஆதி கல்யாண விஷயத்துல நான் அப்படி எதுவும் செய்ய மாட்டேன். அவ சொன்ன வார்த்தைய மீறாம இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் பக்கத்துணையா இருந்து ஆதி மித்ரா கல்யாணத்தை நல்லபடியா முடிப்பேன். தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ so மச். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? நீ ரிலாக்ஸ் ஆயிரு. ஆதி மித்ரா கல்யாணத்தை நல்லபடியா முடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் வச்சுட்டுமா? சரிங்க ஆண்டி, நான் போனை வைக்கிறேன். அக்கா வந்துட்டாங்க. உள்ள வா பார்வதி.